ஆமாம்மா, எப்படி போச்சு பக்ரீத்லாம்? நல்லா போதும் மச்சான். நைட் அப்படியே ட்ரெஸ் பக்கத்துல வச்சுட்டே பார்த்துட்டேன் மச்சான். எப்படா வீடியோன்னு இருந்தது. நான் தூங்கவே இல்லடா. குமார் வரா? குமாரா? ஏய் குமாரே, எப்படா வந்த? நேத்துதான். நீ வெளியூர்ல தானே வேலை செய்யறேன்னு சொன்னாங்க. ஆமா, இன்னைக்கு பக்ரீத்னு கேள்விப்பட்டேன். அங்க நம்மளுக்கு தெரிஞ்ச முஸ்லீம் பசங்க எதுவும் இல்லையா? இங்கதான் நீங்கிறீங்க. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன் டிக்கெட் போட்டு. போமா பக்ரீத் பிரியாணியா? ஐயோ மச்சான், இல்ல மச்சான், எங்க வீட்டுல செய்யலன்னாங்கடா இந்த வாட்டி. நானே எங்க மாமா வீட்டுக்கு தானே போறேன். வருஷம் இதே சொல்றீங்களாடா? நீங்க அதெல்லாம் என்ன பண்ணேன்னு தெரியாது. இன்னைக்கு நான் பிரியாணி சாப்பிட்டு தான் ஊருக்கு போவேன். மச்சான், நானே எங்க மாமா வீட்டுக்கு தானே போறேன் பிரியாணி சாப்பிடுறதுக்கு. மச்சான், எங்க வீட்டுல காலைல கூட எதுவுமே செய்யலடா மச்சான். எல்லாம் பட்டினியா கிடக்குறாங்கடா. பழைய சோறு தானே எங்க வீட்டுல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு பிரியாணி வாங்கி கொடுங்க. பிரியாணி வந்து ஒளி போலாம். என்ன பண்றது? வருஷத்துக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கிளம்பி வந்துடுறான்ல. பொங்கல் எவ்வளவு எவ்வளவு திட்டினாலும் வெக்கமான சூடு சொன்ன.